வெல்கம் பேக் டு ஃபேஷன் வேர்ல்டு பை ரஞ்சித் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு பேட்ச் ஒர்க் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுவதுமாக தெரியும். ரவுண்டுக்கு வச்சு ஒரு லேஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இந்த ப்ளவுஸில் பண்ண போகிறோம். நம்ம தைக்க போகிற சாரி கிளாத் இதுதான். இப்போ அடியில் லைனிங் கிளாத் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் கட் பண்ணுற வீடியோ நம்மளோட சேனலில் முன்னாடியே போட்டிருக்கோம், எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அதில் நீங்கள் கட் பண்ணுறது தெரியணும் அப்படின்னு சொன்னால் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ போட்டிருக்கிறதுனால நான் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் விளக்கம் கொடுக்காம உங்களுக்கு நான் இப்போ நெக்கு மட்டும் எப்படி பண்ணுறன்றதை காட்டுறேன். நெக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த வளைவு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கட் பண்ணக்கூடாது. நம்ம நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்டை. இந்த பேக் தட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி டிசைன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நெக்கு தேவையான அளவு பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், கீழே பேப்பர் கேன்வாஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே எல்லோ கலரு கார்பன் ஷீட்டை விரிச்சுக்கலாம். விரிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம
லைன் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, லைனிங் துணி, அதை இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த லைனுக்கு மேலேயே அழுத்தி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், நம்ம கார்பன் சீட் வச்சுருக்கனால இந்த பேப்பர் கேன்வாஸில் அந்த பிக்சர் வந்து அப்படியே தெரியும். அப்போ அது நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லைன் போட்டாச்சு. இப்போ நான் அதை கட் பண்ணுறேன். இது ஒயிட்னால எல்லோ கலர் இல்லாட்டி நீங்கள் இங்க் ப்ளூ வச்சுருந்தீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து வரைகிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒயிட்னால கொஞ்சம் நீங்கள் அழுத்தி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா பிக்சர் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இல்லாட்டி இங்க் ப்ளூ கார்பன் ஷீட் வச்சுருக்கீங்கன்னா அந்த இங்க் ப்ளூ கார்பன் ஷீட்டை பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கரெக்டாக வச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த கட் பண்ண அதுக்கு நேராக லைன் போட்டு கேன்வாஸை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒன்றோட ஒன்று விலகி வந்துடாமல், இல்லைன்னா கழுத்தோட அளவுகள் வந்து மாறிடும். ஒரு பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும். நெக் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அந்த பேட்ச் ஒர்க் வைக்கிறதுக்காக கரைப்பகுதியை வந்து எடுத்துருக்கிறேன், சேரீயோட கரைப்பகுதியை. அந்த கரைப்பகுதியை இந்த கேன்வாஸை வச்சு அடிச்சுக்கலாம்.
நீங்கள் பேப்பர் கேன்வாஸை அடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு எப்படி எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கார்னர் பகுதியை நீங்கள் வந்து கிளாத்தை மடக்கி அடித்தாலும் சரி, இது அதே அளவுக்கு வெட்டினாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இதை லேஸ் வச்சு தான் வந்து அடிக்க போகிறோம். இப்போ நான் வந்து மடக்கி அடிக்காமலே அப்படியேவும் நம்ம லைன் போட்ட அளவுக்கேவும் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து அந்த சேரீயோட கரைப்பகுதியை வந்து நம்ம லைன் போட்டு வந்து அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சேரீ கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஜாக்கெட்டுக்கு எப்படி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுவோம், அதே மாதிரி இப்போ வந்து இந்த எக்ஸஸாக கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து ரெண்டையும் ஈவனாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேட்ச் ஒர்க்கு, அதை எடுத்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம்.
சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அடிங்க எப்பயுமே, அப்போ தான் வந்து நெக்கு வந்து மேலே வரும் போல் 2 சைடும் ஒரே ஈவனாக வரும். நீங்கள் மேல் பாகத்துலேருந்து இப்படி அடித்து வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துடும். ஒரு பக்கம் கரெக்டாகவும் ஒரு பக்கம் ஏற்றமாக வந்துடும், அல்லது ரொம்பவும் உள்வாங்கி அந்த மாதிரி வந்துடும். இப்படி சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அடித்து வரும் போல் 2 பக்கமுமே கரெக்டாக வந்து வரும். பாருங்கள், 2 பக்கமுமே கரெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து கிளாத் நெளியாமல் அப்படியே உட்காரும். நம்ம இந்த சைட்லேருந்து இப்படி அடித்து வந்தோம்னு சொன்னால் இங்கே வரும்போல் என்ன ஆயிரும், ஒன்று மேலே ஏற்றி வந்துடும், அப்புறம் இங்கே 10வது வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம எப்போயுமே சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு பக்கத்தை அடித்து முடிச்சுட்டு ஆப்போசிட் சைடு திருப்பி வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை அடிச்சிட்டோம்னா 2 ஈவனாக இருக்கும். இப்போ இதோட கார்னரையும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த சென்டரில் வைக்காமல் அடித்தோம்னு சொன்னால் இது வந்து என்ன செய்யும், ஒரு பக்கம் அந்த பக்கம் சாஞ்சிடும், இல்லாட்டி இந்த பக்கம் சாஞ்சு வர மாதிரி ஆயிரும். அதனால் டிசைன் மாறாமல் இருக்கணும்னா எப்பயுமே சென்ட்ரு பாயிண்ட் பிடிச்சிட்டு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அடித்து வந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வளவுகளில் திருப்பும் போல் கிளாத்தை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு திருப்பினீங்கன்னா கரெக்டாக பொசிஷனாக அந்த வளவு வந்து ஒன்று போல் வரும். நீங்கள் எடுத்து அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த வளவு வந்து கரெக்டாக வராது, கையில் நெளிவாக தெரியும். இப்போ வந்து அடித்து முடித்தாச்சு. இதை என்ன செய்ய போகிறோம்னா இதோட கார்னர் பகுதியில் லேஸ் வச்சு தைக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஓரப்பகுதியில் அடிக்கிறதுக்காக எடுத்துருக்கிற லேஸ் வந்து இந்த லேஸ் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைன் லேஸை வந்து எடுத்துக்கோங்க. இந்த லேஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பேட்ச் ஒர்க், அதில் எட்ஜு பகுதியில் வச்சு தையல் போடுங்க.
வந்து ஒரு பக்கம் வந்து அடிச்சிருக்கிறோம். இதோட லேஸோட ஆப்போசிட் சைடும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அது தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி தெரியாது, நல்லா நீட்டாக ஒரே அலைன்மெண்ட்டாக வரும். லேஸை வந்து வச்சு அடிக்கும்போதே வந்து கரெக்டாக அடிச்சிடணும். ரெண்டாவது வச்சுட்டு பிரித்து எடுத்துட்டு அடிச்சோம்னா அந்த லேஸ் வந்து ஒரு மாதிரி கொசன்னு ஆயிடும். அது நல்லா இருக்காது, நீட்டாக வராது. ஃபஸ்ட் டைம் வைக்கும்போதே கரெக்டாக நம்ம வச்சு அடிச்சிட்டோம்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். வந்து லேஸெல்லாம் வச்சு அடித்தாச்சு. இப்போ கார்னர் பகுதியை பைப்பிங் பண்ணிவிட்டு அதுலேயே லைட்டாக லேஸ் வந்து வச்சு அடிச்சுக்கலாம். பைப்பிங் பண்ணுறதுக்கு வந்து இப்போ கிளாத் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து டிசைன் நெக்கு போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து அனுமதி வாங்கிக்கோங்க. அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா தைங்க. நீங்கள் மட்டும் ஆசைப்பட்டு தைச்சிட்டு ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, அந்த டிசைனை போட்டோன்னே வீட்டில் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர்கிட்ட வந்து வேறு மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது வந்து 2 வேலையாகி போகும். அது வந்து டெய்லர்களுக்கு வந்து சிரமம் தான். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் மாடல் நெக்கு வச்சு ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. அந்த டிசைன் வந்து ஓகேவான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெய்லர்கிட்ட வந்து தைக்க கொடுங்க. தைச்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் திட்டுறாங்க, இதை எடுத்துருங்க, அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போல் டெய்லர்களுக்கு வந்து வேலை பழி நிமித்தம் அதை செய்கிறதுக்கு வந்து எரிச்சப்படுவாங்க. மேற்கொண்டு நீங்கள் அடுத்து கொண்டு போனாலும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நீங்கள் உருவாக்காதீங்க எப்பயுமே. அதே மாதிரி தைக்கிறதுக்கு முன்னாடி அமௌண்ட் வந்து எவ்வளோ நாளும் பரவாயில்ல தைங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு சில வாடிக்கையாளர்கள்லாம் கொடுக்கும் போல், ஏன்னா நம்ம சொல்கிறத காட்டிலும் 50ஓ 100ஓ கம்மி பண்ணி பேரம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேரமும் பேசாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு டெய்லர்கள் கேட்குற காசை நீங்கள் மனமானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக 100ஓ 50ஓ அவங்க லெஸ் பண்ணி வாங்கிக்கிடுவாங்க. நீங்கள் போய் பேரம் பேசிக்கிட்டு நொன்னு பண்ணினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தோணும், ஏன்டா இவங்ககிட்ட துணி வாங்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் நீங்கள் எங்கேயுமே வந்து பேரம் பேசாதீங்க. முன்னாடியே இவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் சரின்னு சமாளிச்சிட்டிங்கன்னா அதை கொடுத்துருங்க. அப்புறம் ரெண்டாவது வந்துக்கிட்டு இதுக்கா இம்பிட்டு அப்படின்லாம் பேசுகிறது வந்து அவங்களுக்கு
ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கும். டெக்கு நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் அதை போடுறதுக்கு முன்னாடியே வீட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த டிசைன் வந்து எங்களுக்கு வந்து தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது பரவாயில்ல. பிறகு தச்சு கொடுத்த பிறகு வீட்டில் போய் பார்த்துட்டு வீட்டில் திட்டுறாங்க இது போடுறதுக்கு, இதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் எங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்த அமௌண்ட்டை தவிர நீங்கள் வேறு எது தர மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு 2 வேலை இன்னொரு வேலை செய்கிறத கெடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு அதை ஆல்ட்ரு பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே தைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் அனுமதி வாங்கிட்டு, இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நான் எதுனாலும் ஓகே எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்றதுக்காக அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை இந்த அதை அறிவுரை. கேட்காம வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்காக தான் நான் இது சொல்கிறேன். அதே மாதிரி டெய்லர்கிட்ட முன்னாடியே ஓகே சொல்லிட்டிங்கன்னா அவங்ககிட்ட பேரம் பேசாமல் அந்த பணத்தை வந்து கொடுத்துருங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் போனாலும் கூட அவங்களுக்குள்ளே தோணும், பரவாயில்ல இவங்க கேட்டது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த துணியை எடுத்து வச்சு தைக்கும் போலேயே அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக கிடைக்கும் ட்ரெஸ்ஸு. நீங்கள் அவங்களுக்கு வெறுப்பை உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது நீங்கள் எப்படி பண்ணினாலும் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா அதை சொல்லி அதை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் முன்னாடியேவும் இது இங்கே அப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குது நீங்கள் அப்படின்னு அவங்களுக்கு வெறுப்பு உணர்ச்சி தூண்டுற மாதிரி எதுவும் அவங்க சொல்லாமல் அவங்க இந்த ட்ரெஸ்ஸில் அப்படி இருக்குது, இந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, இதை சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு 10 பேர் முன்னாடி வச்சு அவங்களோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிற மாதிரி பேசுகிறதோ பண்ணுறது இல்லை. அவங்க வந்து அந்த தொழிலை வச்சு தான் வந்து அவங்க பிழைப்பு நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும் போல் எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செஞ்சால் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து பைப்பிங் வச்சு முடித்தாச்சு. இப்போ நாட்டு வச்சு இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது குட்டி குட்டி ஸ்டோனோ எது ஒட்டி டிஃப்ரெண்ட் படுத்தணும்னா படுத்திக்கோங்க. இப்போ வந்து நான் நாட்டு வச்சு இதில் வந்து சின்ன சின்ன ஃபீடு வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நாட்டு வந்து நம்ம அந்த லேஸை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கழுத்தில் வந்து அடிச்சுக்கலாம். நாட்டு வந்து ரொம்ப மேலே ஏற்றி வச்சு ஜாயின் பண்ணாதீங்க, அது வந்து மண்ணையில் மாட்டின மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு தைச்சிங்கன்னா அது வந்து கட்டும் போல் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வச்சு ஜோல்டரை ஒட்டியே வச்சு தைச்சோம்னா அது நல்லா இருக்காது பார்க்கும் போல். கடைனியில் மாட்டின மாதிரி இருக்கும். கொஞ்சம் கீழே இறங்கி தைச்சோம்னா அது பேக்கில் கட்டும் போல் அந்த இடத்துல நல்லா தெரியும். அதே மாதிரி ரெண்டையும் வந்து ஒரே நேரில் வச்சு அடிக்கணும். ஏற்ற இறக்கமாக வச்சு அடித்தோம்னாலும் அது கட்டும் போலையும் அதுவும் ஒரு மாதிரி தெரியும். 2 பக்கமும் ஒரே இதை லைன் போட்டுக்கிட்டு கூட நீங்கள் நாட்டை வச்சு தைச்சிடலாம். இப்போ வந்து நாட்டை அடித்தாச்சு. சென்டரில் ஒரு பெரிய பட்டனோ ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா லுக்காக இருக்கும். இதை வந்து நான் சென்டரில் வந்து ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டோனை வந்து இப்போ லைனை வந்து வச்சு தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஸ்டோனெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சூப்பரான பேக் நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க.
சிம்பிளாக சாதாரணமான ஒரு ஒர்க்கு தான். ஆனால் பார்க்க ரொம்ப லுக்காகவும் கிராண்டாகவும் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டோன் தான் நீங்கள் வைக்கணும்னு இல்லை, குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரியும் கூட வைக்கலாம். அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இதோட ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.